ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். புதினா சட்னின்னோட புதினா நிறையாலாம் நான் அதில் போட மாட்டேன். புதினா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லிக்கோ தோசைக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. காரசாரமாக புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். இப்போ அந்த சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் ஒரு எளிமையான வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுவேன். அதை பார்த்து நீங்கள் அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு புதினாவை எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டேன். அடுத்து ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் இது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க, தோல் உரித்து. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சட்னியோட அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து புளி சும்மா கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பலிங்கி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் புளி. அடுத்து ஒரே ஒரு தக்காளி, நல்லா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு போட போகிறோம். அடுத்து வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, இதெல்லாம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் சட்னி தாளிக்கிறப்ப அதெல்லாம் தாளிச்சிக்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்குது, அந்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். புளி அதிலே போட்டுறேன். இப்போ பூண்டு, அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. வெங்காயம்லாம் ரொம்ப செவக்கெல்லாம் வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே ஒரு வதக்கினா போதும். ரொம்ப பச்சையாகவே போட்டால் நல்லா இருக்காது, அதுக்காக தான். பாருங்கள், இதில் போட்டோடனே இப்படி கொஞ்சம் வதங்குது பாருங்கள். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துடும், அவ்வளோதான். அதுவே போதுமானது. ரொம்ப வதக்கினோம்னாக்கா சட்னி இனிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த புதினாவை அதில் போட்டுடலாம். அப்படியே புதினாலாம் போட்டு ரொம்ப வதக்க வேணாம், சும்மா அப்படியே ஒரு பரட்டை பரட்டினா போதும். தேங்காவை அது மேலே போட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே அந்த புதினா எல்லாமே, தேங்காய் எல்லாமே நல்லா உங்களுக்கு அந்த இதாகிடும். அவ்வளோதான். ரொம்ப புதினா போட்டு நம்ம வதக்க தேவையில்லை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிட்றேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மறந்துட்டேன், அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். சட்னி தாளிச்சாச்சு. சூப்பராக ஒரு புதினா சட்னி, புதினா கார சட்னி தான் அதை சொல்லணும். கொஞ்சமாக தான் புதினா போட்டிருக்கோம். இதை மாதிரி இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சைன்னு இருந்துச்சுனாக்கா அதில் ஏதோ குழந்தைங்களுக்கு அந்த பச்சை கலர்னாலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை மாதிரி நீங்கள் அரைச்சிங்கனாக்கா இது அந்தளவுக்கு புதினாவோட டேஸ்ட்டும் அதில் அந்தளவுக்கு ரொம்ப வராது. கார சட்னி மாதிரியே இருக்கும், நார்மல் கார சட்னி மாதிரியே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இட்லியும் ஊற்றிட்டேன். இப்போ சுட சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம்.
கொதிக்க கொதிக்க இருக்குது. சட்னி வைக்கலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. ஆடா உண்மையில நல்லா டேஸ்ட்டு பார்க்க முடியாது போலங்க. கொதிக்குதுங்க இட்லி. ஊதி ஊதி சாப்பிட்றேன். வேறு லெவலுங்க. கொதிக்க கொதிக்க இது மாதிரி இட்லி சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. ஆனால் வயிற்றுக்குள்ளே போய் சுடுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நான் சாப்பிட போகிறேன். சூடாகவே சாப்பிடுவோம்.